வணக்கம். தேங்காய் பால் ஊற்றி மீன் குழம்பு வச்சு பாருங்கங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி குழம்பு வச்சு பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். ஒரு வடைச்சட்டியில் வந்து எண்ணெயை ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, வெந்தயம், வெள்ளைப்பூடு போட்டு நல்லா வதக்கணுங்க. நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சோம்னா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம், பொடியாக கட் பண்ண வெங்காயம் போட்டுக்கிறணுங்க. ஒரு 1/4 கிலோ வெங்காயமாவது கட் பண்ணி போடணும். தக்காளி ஒரு 2 தக்காளி பழத்தை நல்லா கட் பண்ணி போட்டுட்டு தேங்காய் பால் எடுத்துக்கிறணுங்க. நல்லா பால் எடுத்து பிழிஞ்சு பால் எடுத்து வச்சுக்கிறணுங்க. இந்த மாதிரி ஒரு கிண்ண நிறைய ஒரு பால் எடுத்துக்கிறணுங்க. நம்ம அரைச்சி ஊற்றக்கூடாது. தேங்காய் வந்து நல்லா பால் எடுத்து சக்கையெல்லாம் எடுத்து தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்சம் மிளகாப்பொடி, குழம்பு பொடி ஒரு 3 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி விட்டணுங்க. தக்காளி, வெங்காயம், வெள்ளைப்பொடி எல்லாம் சேர்த்து இது பண்ணும்போது அதையும் நல்லா வதக்கி விட்டணுங்க. நல்லா வதங்கி வந்த பின்னாடி நம்ம புளி கரைச்சி வச்சுருப்போம் பாருங்கள், அந்த புளி கரைசலை அதில் ஊற்றிடணுங்க. ஊற்றிட்டு அதையும் 2 வதக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்படி செஞ்சோம்னா மீன் குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த தேங்காய் பாலை வந்து இதில் ஊற்றிடணுங்க. தேங்காய் பால் வந்து வடிகட்டக்கூடாது. அப்படி நம்ம பிழிஞ்சு எடுத்து அதோடையே நம்ம போட்டு விட்டுட்டு தேங்காய் பால் ஊற்றிட்டு உப்பு போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறணுங்க. ஊற்றிட்டு குழம்பு நல்லா கொதித்து வரணுங்க. நல்லா கொதித்து வரும்போது நல்லா கொதிக்கணுங்க. குழம்பு நல்லா கொதித்து வருது பாருங்கள். குழம்பு கொதிக்கும் போதே அவ்வளோ டேஸ்ட்டாக அந்த தேங்காய் பால் மானம் நல்லா இருக்குங்க. குழம்பு நல்லா எண்ணெய் கோர்த்துக்கிட்டு வருங்க. குழம்பு வரும்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மீன், முழு மீனாக இருந்தாலும் சரி, மண்டையாக இருந்தாலும் சரி, குழம்புல வந்து நல்லா அந்த மீன் குழம்புக்கு தேவையானதை நம்ம வந்து மீனை போட்டணுங்க. போட்டு நல்லா மீன் வந்து நல்லா வேகிற அளவுக்கு சிம்மிலே வச்சிடணுங்க. சுற்றி விட்டு வச்சிட்டோம்னா மீன் நல்லா வெந்து வந்த பின்னாடி குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி குழம்பை நீங்களும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மீன் குழம்பு 3 நாள் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. நன்றி, வணக்கம்.